ஹாய்! நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு எங்க வீட்ல கரிநாள் அன்னைக்கு செஞ்ச பிரியாணி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து நாங்க செஞ்சதில்ல. பாய் வீட்டு பிரியாணி செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து தான் வந்து செய்ய சொல்லி சொன்னோம். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால தான் வந்து வீடியோ எடுத்து போடுறோம். இது வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. எண்ணெய் ஊத்துனதுக்கப்புறம் வந்து சோம்பு இருக்கும்ல, சோம்பு வந்து அதில போட்டாங்க ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா இருக்கும். அது 2ஆ கட் பண்ணி கொட்டிட்டாங்க. ஐயோ! காரம் நம்மள பிச்சு வாங்க போகுது அப்படின்னு சொல்லி நெனச்சோம். இருந்தாலும் நமக்கு பாய் வீட்டு பிரியாணியாச்சே, நாம சாப்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பட்டை, கிராம்பு, இந்த கல்பாசி, அன்னாசி மூடுலாம் இருக்குல்ல, அதில வந்து ஃபுல்லா வந்து மிக்ஸியில போட்டு அடிச்சு எடுத்துக்க சொன்னாரு. அதே மாரி நாங்கலாம் அடிச்சு எடுத்து வச்சு, அதில போட்டாச்சு. அப்புறம் அந்த இலைலாம் வந்து போட்டோம். எல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் தான் ஃப்ரை பண்ற மாரி வந்து பண்ணாரு. அதுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா, இஞ்சிய தனியா வந்து அரைச்சு வைக்க சொன்னாரு. அதே மாரி பூண்டையும் தனியா அரைச்சு வைக்க சொன்னாரு. அதே மாரி நம்ம அரைச்சு வச்ச எல்லாத்தையும் வந்து தனித்தனியா வந்து அதில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இது ஃப்ரை ஆகுறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 மினிட் 1 மினிட் தான் வந்து டைம் குடுக்குறாங்க. அடுத்தடுத்து அப்படியே கன்டினியூவா வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து புதினாவ போட சொன்னாரு. புதினாவ போட்டு அத கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம், அடுத்து கொத்தமல்லிய போட சொன்னாரு. அதையும் போட்டு கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம், நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம், வெங்காயத்த ஃபர்ஸ்ட்டு போடுவோம். அந்த பட்டை, கிராம்பெல்லாம் ஃபர்ஸ்ட்டு போட்டு இவரு என்ன பண்ணாங்க அப்புட்ன்னா, அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு கொஞ்சம் நல்லா வணங்குனதுக்கப்புறம், இப்ப தான் வந்து வெங்காயமே போட சொன்னாரு. வெங்காயம் பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம எப்படி இந்த கொஞ்சம் இப்போ ஒரு 6 கிலோ 7 கிலோ அரிசி அப்புட்ன்னா, 1 கிலோவுக்கு 400 கிராம் அல்லது 1/2 கிலோ அப்படின்ற மாரி வெங்காயம் எடுப்போம். அதெல்லாம் இல்ல. மொத்தமா சேர்த்தே பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு 1/2 கிலோ, 3/4 கிலோ தான் இருக்கும் வெங்காயம். அவ்வளோதான் போடவே சொன்னாரு. அதே மாரி போடுவோம். நமக்கு பாய் வீட்டு பிரியாணி தானே முக்கியம். நமக்கு வெங்காயமா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிட்டோங்க. கொட்டி நல்லா வதக்குனாரு. அது வதங்கிட்டே இருக்கும்போதே வந்து தக்காளியும் போட்டுருங்க அப்படின்ட்டாரு. தக்காளியும் எடுத்து போட்டாச்சு. தக்காளி நார்மலா நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு 1 கிலோக்கு இப்போ 400 கிராம் 1/2 கிலோ யூஸ் பண்ணுவோமா, அதே அளவு தான் வந்து அத மெஷர்மென்ட் பண்ணி தான் வந்து இதையும் அவரு லெவல்லாம் சொல்ல குத்து மதிப்பா இவ்வளோ கொட்டுங்க, அவ்வளோ கொட்டுங்கன்னு சொல்லி எட்ட சொன்னாரு. அது மாரி வந்து செஞ்சாச்சு. அதெல்லாம் வந்து அவரே செஞ்சு இப்போ வந்து மிக்ஸ் பண்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்க விட்றாரு. கொஞ்சம் அடுப்பில் வந்து பாத்திரம் அங்கே இங்கேன்ட்டு ஆட ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்க சொல்லி சொன்னார். நமக்கு பசி எடுத்துருச்சு. நம்ம சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டே வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லி நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் கலக்கிக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்ற சொல்லிட்டாரு. தண்ணியை ஊற்றி இதை கொஞ்சம் மூடி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு ஏதாவது நல்லா அந்த மசாலா அதெல்லாம் போடுவாங்க. பார்த்தா கறியை கொட்டிட்டாரு. என்னடா தண்ணியை ஊற்றினாரு, அது கொதிக்கவே இல்லை, அதுக்குள்ள கறியை போட்டாருன்னு சொல்லி பார்த்தா இப்போ மசாலா எல்லாத்தையும் கொட்டுறாரு பிரித்து. இப்படி தான் பாய் வீட்டு பிரியாணி போல். ஓகே, நமக்கு பிரியாணி வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போடுற வீடியோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டாக பிரித்து கொட்டினாரு. கொட்டினதும் அழகாக இருந்துச்சு. டக்குன்னு 2 பாக்கெட்டையும் கிழிச்சு உள்ளே கொட்டிட்டாரு. நல்லாவே இருந்துச்சு. பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெயில் வந்து கொஞ்சம் சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் அதுலேயே வந்து வேகிற மாதிரி கொஞ்சம் பண்ணுவோம். அது மாதிரிலாம் இல்லாமல் இவர் அப்படியே ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணியை ஊற்றினாரு, கறியை போட்டார், ஒரு மசாலா பாக்கெட்டையும் பிரித்து கொட்டிட்டாரு. அப்படியே அடுத்தடுத்து ஒன்றா போட்டுகிட்டே இருக்காருங்க ஒரு பாக்கெட்டையும். உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அப்புறம் ஏதோ கறி மசாலா பொடி, இது ஏதோ போடுறாரு. கறி மசாலாவா என்னான்னு கூட தெரில. கறி மசாலாவா பிரியாணி பொடி போடுறாரு. பிரியாணி மசாலா பாக்கெட், சக்தி மசாலான்னு சொல்கிறாரு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாரு. க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்படி கொதிக்கும்போது என்ன பண்ண போகிறாரு, அரிசி போடுவாருன்னு நினைக்கிறேன். நாம் எப்போ அதானே பண்ணுவோம். அவர் இப்போ தான் உப்பையே போடுறாரு. உப்பை போட்டு திரும்ப இது கொதிக்கணும் போல் கொஞ்ச நேரம். கறி வேகிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டால் தானே கொஞ்சம் உப்பு ஏறும் அதில். ஓகே, நமக்கு பிரியாணி வந்தால் சரி அப்படி சொல்லிட்டு இந்த அரிசிலாம் வந்து நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா பல்லன்னு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. எப்போ போட்டு எப்போ பிரியாணி ரெடி ஆகும், இப்பயே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தண்ணியெல்லாம் வடித்து கொண்டு வர போகிறாங்க போல். இங்கே வேறு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப வேகமாகவே கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. தண்ணி டேஸ்ட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ அரிசியை கொட்டிட்டாங்க. அரிசியை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தம் போட்டுற வேண்டியது தான் வேலை அப்படின்னு நம்ம செய்வோம். அவர் என்ன செய்கிறாருன்னு தெரில. எல்லாமே வந்து நம்ம செய்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவே அவர் செய்கிறாரு. ஸோ நமக்கு பிரியாணி எப்படி இருந்தால் என்ன, எப்படி செஞ்சால் என்ன, நமக்கு தேவை பிரியாணி அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு உப்புலாம் போதுமான்னு பார்க்க சொல்லி சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
உப்பு பாருங்கள், காரம் பாருங்கள், ஓகேங்க எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியே மூடி வச்சிட்டாரு. மூடி வச்சு தம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவ்வளோ தண்ணியோடையே தம் போட்டார் அப்படின்னு நினச்சேன். அவர் நான் தம் போடலாமா, கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு தாம்மா மூடி வச்சேன்னு சொல்லி சொன்னார். ஓகே ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்னோம். இப்போ தான் வந்து நெய் ஊற்றுறாரு. நெய் ஊற்றிட்டு வந்து ஏலக்காய் பொடி வந்து அரைச்சி வைக்க சொன்னார். அந்த ஏலக்காய் பொடியை இப்போ தான் வந்து மேலே தூவி விடுறாரு. இப்போ மேலே தூவி விட்டுட்டு அடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. ஓரளவுக்கு தண்ணிலாம் வந்து சுண்டிருச்சு. தண்ணிலாம் வந்து அவ்வளோவா இல்லை. அங்கே பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரைஸ் பாருங்களேன், ரைஸே மேலே தெரிகிற அளவுக்கு வந்து இருக்குது. இது வந்து நம்ம குக்கர் எதுலேயுமே வைக்கல, அப்படியே வந்து செய்கிறாரு. அப்படியே நம்ம பிரியாணி செஞ்சு தம் போட்டோம் இல்லையா, அது மாதிரி அப்படியே செய்கிறாரு. ஸோ நல்லாயிருக்கு, இப்பயே பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ ஒரு நல்லா கறிலாம் வந்து சாப்பாட்டுலலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறாரு. கறி ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஃபுல்லாக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வந்து எப்படின்னா மசாலா ஏறுறதுக்காக, அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வாழை இலை விரித்து போட்டு தம் போட போகிறாரு. வாழை இலை 4 வாழை இலை விரித்து போட்டார். மூடி வச்சுட்டாங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலிண்டரே கழட்டி எரிஞ்சிட்டாங்கங்க. கழட்டி எரிஞ்சிட்டு அந்த கேஸையே தூக்கி அடுப்பு மேலே வச்சிட்டாரு. அடுப்பு மேலே வச்சுட்டு இப்போது ரொம்ப நேரம் ஒரு எப்படி பார்த்தோம் அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து டைம் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. நீங்களும் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் வீட்டு பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தெரங்கப்பா பேசுனது போதும். எடுங்க. என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சூடாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எடுத்து போட்டார். வாவ், கலர் சூப்பராக வந்திருக்கு. வாவ், பிரியாணி ரொம்பவே நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவுறாரு. ஏலக்காய் பொடி தூவிட்டு காரத்தை கம்மி பண்ணணும். பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டார்ல, அதுக்காக இப்போ காரம் கம்மி பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து நெய் கொஞ்சம் ஊற்றுறாரு. அப்போ வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றுனாரு ஒரு ஸ்பூனுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே நெய் ஊற்றுறாரு. ஒரு 200 ml நெய் இருக்கும். அந்த 200 ml நெய்யையும் இப்போ தான் வந்து ஊற்றுறாரு. லாஸ்ட்டாக எல்லா ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காவை தூவி விட்டு நெய்யை ஊற்றி விட்டு இப்போ திரும்ப மிக்ஸ் பண்ண போகிறாரு. நம்ம என்ன நினைப்போம், மிக்ஸ் பண்ணால் சாப்பாடு உடஞ்சிரும், மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் இவங்க என்னென்னா இப்போ தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. அடியில் பாருங்களேன், கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அவர் அடியோட ஃபுல்லாக பரட்டி விட்றாரு பாருங்கள். வா, சாப்பிட ரெடி. எனக்கும் பசி எடுத்துருச்சு, கொஞ்சோண்டு தட்டில் போடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே பார்க்கும்போதே வந்து பசி எடுக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பசி எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை சாப்பிட்டுட்டு இன்னொரு நாள். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும், ஃபுட் ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு காட்டுங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். தேங்க்யூ.